டாக்டர் சுமன் சி ராமன் அரசியல் விமர்சகர் நம்மோடு இணைகிறார். டாக்டர், ஸ்ரீரங்கத்தில் வழிபடக்கூடிய முதல் இந்திய பிரதமர் என்று வரலாற்றில் இடம் பிடிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இதில் அரசியல் கணக்கும் இருக்கும் தான். அரசியல் கணக்கு நிச்சயமா இருக்கும். ஏன்னா நிச்சயமா தேர்தலுக்கு 3 மாத காலம் 4 மாத காலம் தான் இருக்கிறது. பாஜக நிச்சயமாக இந்த ராமர் கோவில் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இருக்கக்கூடிய 30 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் போது அவர்கள் அதிலிருந்து அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதுங்கிறது இட்ஸ் a நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ இது அரசியலும் உறுதியாக கலந்திருக்கிறது. ஸோ இதை வெறும் ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் என்று யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியாது. தமிழ்நாடு குறிப்பாக ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரத்தை அவர் போய் தரிசிக்கிறார். அங்கே இருக்கிற சுவாமியை அவர் போகக்கூடிய இந்த பயணம் எல்லாம் பார்க்கும்பொழுதும் கூட அதில் ஒரு பேட்டர்ன் நம்மளால் பார்க்க முடியாது. கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள், இதில் ஏதேனும் ஒரு செய்தி இருக்கு? நிச்சயமா செய்தி இருக்கு. ஏன்னா பாஜக எங்கு பெரும் அளவுல அவர்களுக்கு ஆதரவு இல்லாத மாநிலங்களை இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கு பிரதமர் விஜயம் செய்கிறார். இப்போ இதுவே ராமாயணம் தொடர்பாக நான் சென்று இருக்கிறேன் என்று ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டாலும் அதுல ராமாயணம் தொடர்பாக மத்திய பிரதேசல இல்லாத கோயில்களா, இல்ல உத்தரப்பிரதேசல இல்லாத கோயில்களா? பல ஊர்களையும் ராமாயணம் தொடர்பான கோயில்கள் இருக்கின்றன. ஜார்க்கண்ட்ல இருக்கு, பீகார்ல இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு. அந்த கர்நாடகாவில இருக்கு, கர்நாடகாவிலும் போல. நிச்சயமா பாஜக எங்கு பலவீனமாக இருக்கக்கூடும். பர்டிகுலரா அது மட்டும் இல்ல, ராமர் கோயிலினுடைய இந்த திறப்பு விழாவினுடைய எமோஷனல் அப்பீல், உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய அந்த அப்பீல் எங்கெல்லாம் அந்த வட மாநிலங்களை போல் இல்லையோ அங்கு சென்று அதை உருவாக்க பிரதமர் முயற்சிக்கிறார் அப்படிங்கறத நான் பார்க்கிறேன். ரைட். இதுல இன்னொரு விமர்சனம், அவர் ஒன் மேன் ஷோ நடத்துறாருங்கிறது எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம். இது ராமர் கோவில் விழா, ஆனா மோடி விழா மாதிரி மாறுது அப்படிங்கிறது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. இஸ் தட் ரைட்? முதல்ல பாஜக இதற்காக 30-40 ஆண்டு காலமாக ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறது. அதில் அதை அவர் தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்கள் என்று பார்த்தால் கூட பாஜக என்றால் இன்று மோடி என்று ஆகிவிட்டது. இது பாஜக பிரதமர் மோடியை தாண்டி ஒரு பாஜக ஒரு பெரிய இது அளவுல இன்னைக்கு மக்கள் பாக்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிறு லோக்கல் பாடி எலெக்ஷன்னா கூட பிரதமர் அவரோட புகைப்படம் வைத்துக் கொண்டுதான் அதாவது இந்த ப்ராபகேண்டா நடத்தப்படுகிறது, கேம்பெயினிங் நடத்துது. சின்ன மாநில தேர்தல் அவரை தான் கேம்பெயின் பண்ண சொல்றாங்க. சோ அதனால நிச்சயமா ஆனால் ஒரு விஷயம் எதிர்கட்சிகள் கூறுவதில் இது ஒரு இன்க்ளூசிவான ஒரு ஜனாதிபதி வந்திருக்கலாம், மற்ற மூத்த துணை ஜனாதிபதி வந்திருக்கலாம், எல்லாரும் அரவணைத்துக் கொண்டு இந்த நிகழ்வை நடத்தியிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் போது பாஜகவுடைய விமர்சனம், பத்திரிகை நாங்க சோனியா காந்தியை கூப்பிட்டோம், ஏன் கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டோம், அவங்க வரல அப்படின்னா இன்க்ளூசிவிட்டி உருவாக்குறதுக்கு அவங்களும் தானே பொறுப்பெடுத்துக்கணும், அவங்களும் தானே கொண்டாடணும். அவங்க வரல, வராத போது பிரதமர் வருகிறார், அது எப்படி குற்றம் சொல்றீங்கிறாங்க. ஒரு விஷயம் காங்கிரஸ் செய்தது ஒரு தவறான ஒரு அணுகுமுறையா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க இப்ப பாய்காட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபேமா இருந்தாலும் பரவாயில்ல, அப்ப ஏன் கர்நாடகால 3000 கோயில்ல நீங்க சிறப்பு பூஜை 22ஆம் தேதி செய்றீங்க? இந்தியா கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவாலியே சுந்தரகாண்டத்தை 2500 இடத்துல டெல்லியில நாங்க படிப்போம்னு சொல்றாரு. ஏன் உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் போய் சரையூர்ல குடிக்கிறாங்க முந்தானத்துக்கு? அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி ஏன் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படும் பல கோவில்களில் ஏன் அறிவிக்கிறாங்க? சோ நீங்க இதெல்லாம் வருது. நாங்க இந்த கோயில் திறப்பெல்லாம் எதிர்க்கல, இதோட பொலிட்டிசைசேஷனை தான் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதை மோடி விழா மாதிரி நடத்துறீங்க பாருங்க, சங்கராச்சாரியர்களே சொல்றாங்க. நாங்க இதுக்கெல்லாம் எதிரி இல்ல, இது நீங்க அரசியல் மயமாக்குறது தான், ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் கையில் எடுக்கிறது தான் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு நியூஆன்ஸ்ட் பொசிஷன் எடுபடாதா, இல்ல அது அப்ரிசியேட் பண்ணப்படாதா? இல்ல அது கன்ஃபியூஸ்ட் பொசிஷன் தான் நான் பாக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியலாக்கப்படுகிற விழா, அதை நாங்கள் கண்டிக்கிறோம். ஆனால்
ராமரின் மீது இருக்கக்கூடிய பக்தியினால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்க மாட்டோம், நாங்கள் செல்வோம். சென்று போயிருக்கலாமே. இப்ப என்ன சொல்றாங்க, 21ஆம் தேதி சில பேர் போவோம், 23ஆம் தேதி சில பேர் போவோம், இது அதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்கள் பலர் அயோத்திக்கு செல்வோம் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு அந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் நீங்க புறக்கணிக்கிறதன் மூலம் நீங்கள் இந்த அரசியலாக்கப்படுவதை நீங்க புறக்கணிக்கவில்லை. அந்த 12 o'clock 1:30 நடக்கக்கூடிய அந்த விழாவை மட்டும் நீங்கள் புறக்கணித்து நீங்கள் இதில் அரசியல் ஆதாயமோ இல்ல டேமேஜோ லிமிட் பண்ணுவது மிகவும் கடினம். சோ என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் சார்பாக யாராவது இந்தியா கூட்டணி சார்பாக அவர்கள் அங்கு இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக டேமேஜ் லிமிடேஷன் ஈஸியா இருந்திருக்கும். இந்து விரோத கட்சி இந்தியா கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்றதுக்கு பாஜக வாய்ப்பே இருந்திருக்காது. இல்ல அதுல நம்ம பிராக்டிக்கலா பார்க்கணும்ல, காங்கிரஸுடைய ஒரு முக்கியமான ஓட்டர் பேஸா இருக்கக்கூடிய பல சமூகங்கள் இதனால புண்படக்கூடியும் இல்லையா? இது வந்து ஒரு வழக்கமான கும்பாபிஷேகம், ஒரு வழக்கமான ஒரு கோவில் என்பதை தாண்டி இட்ஸ் அ பொலிட்டிக்கலி ரிலீஜியஸ்லி சார்ஜ்டு ஈவென்ட் இல்ல? இல்ல நான் அப்ப கேட்கிறேன், 23ஆம் தேதி போகும்போது புண்படாதா, 21ஆம் தேதி போகும்போது புண்படாதா? நீங்க 3000 கோயில்ல கர்நாடகால நீங்க சிறப்பு பூஜை நடத்த போது அப்படி கொண்டாடா? எனக்கு என்னுடைய பாயிண்ட் வந்து, நீங்க புறக்கணிப்புன்னு வச்சுக்கிட்டாக்க அப்புறம் why are you going back on that? நீங்க சிறப்பு பூஜை நடத்துவோம், நாங்க சுந்தரகாண்டம் படிப்போம், அதெல்லாம் வந்து நீங்க சொல்லும் போது ஆஹா பாஜக வந்து நம்மள வந்து இந்து விரோத கட்சின்னு காட்டுவதற்காக மக்களிடையே முயற்சிப்பார்கள், அதில் மக்கள் செயல் மனமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அதை தவிர்ப்பதற்கு நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்க பண்ணும்போது இந்த விழால போய் கலந்துட்டு இருந்தா இந்த பேசிக் ப்ராப்ளமே வந்திருக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.